வணக்கம், இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்முடன் அரசியல் பேச மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார், மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட மக்களவைக்கான இந்த 18வது மக்களவைக்கான சபாநாயகர் யார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு. அது இன்றைக்கி ஒரு முற்றுப்பெற்றிருக்கு. எலெக்ஷன் நடந்திருக்கு. நீண்ட நாளுக்கு பிறகு எலெக்ஷன் நடந்திருக்கு. மீண்டும் ஓம் பிர்லா தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. பட் அந்த தேர்வு செஞ்ச சப்ஜெக்ட்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. குரல் வாக்கெடுப்பு மூலமாக அந்த விஷயத்தை முடிவு பண்ணியிருக்காங்க. யாருக்கு எவ்வளோ வாக்குகள் பதிவாச்சு அப்படிங்கிறத சொல்லவே இல்லை. ஓவரால் அந்த சப்ஜெக்ட்ஸ் எப்படி பார்க்குறீங்க சார்? குரல் வாக்கெடுப்பில் யாருக்கு எவ்வளோ நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. அது வாய்ப்பே கிடையாது. அதனால தான் அது பேர் குரல் வாக்கெடுப்பு. ஏன் குரல் வாக்கெடுப்புக்கு தற்காலிக சபாநாயகர் போனார், இடைக்கால சபாநாயகர் போனார்னு நமக்கு தெரியல. ஏன்னா எலெக்ஷனுக்கு அவங்க நாமினேஷன் ஃபைல் பண்ண பிறகு நாமினேஷன் ரிஜெக்டடுன்னு அவர் சொல்லியிருக்கார். இதுக்கு முன்னால் சில சமயத்தில் அந்த மாதிரி நடந்திருக்குது. தேர்தலும் சில சமயத்தில் நடந்திருக்குது. இது ஆரம்பமே ரொம்ப அமோகமாக இருக்குது. முதல் கோணல் முற்றும் கோணல் வாங்க. வாக்கெடுப்புடன் கூடிய தேர்தல் நடந்திருக்கணும். ஆனால் குரல் வாக்கெடுப்புன்றது கண்டிப்பாக சபாநாயகர், இடைக்கால சபாநாயகர் பிஜேபியை சார்ந்தவர் என்பதால் ஜனநாயகத்துக்கு விரோதமான காரியம்தான் நடந்திருக்கிறது. ஆனால் எதிர்க்கட்சிகளும் அதை பெருசாக பேச ஒத்துக்கிட்டாங்க. தேர்தல் நடந்திருந்தாலும், இது பேலட் நடந்திருந்தாலும் இதுதான் முடிவு. ஓம் பிர்லா தான் ஸ்பீக்கர். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் தேர்தலே நடத்தாமல் இருக்கிறது மூலமாக, அதாவது சிலர் சொல்கிறது மாதிரி உள்ளுக்குள்ளே 293க்குள்ளே டிவிஷன் இருக்குது. சில பேருக்கு பிடிக்கல, மாற்றி குத்த. அப்போலாம் ஒரு ஓட்டு கூட மாற்றி குத்த மாட்டாங்க. நான் உறுதியாக சொல்கிறேன், என்டிஏக்கு இருக்கக்கூடிய 203, ஜெகன் ரெட்டி 4 கொடுக்குறேன்ட்டார். 297 சாலிடாக இருக்குது. அதனால் அதில் எந்த விதமான சந்தேகமும் ஐயப்பாடும் கிடையாது. ஆனால் 232 பேர் எதிர்த்து குத்துவோம் அப்படின்னும் போது அது 230 சபாநாயகர் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் போனால் தான் அவருக்கு மரியாதைன்றது இருக்கும். 232 பேர் எதிர்த்து குத்தி 232 பேருக்கு எதிராக இருக்காங்க இவருக்கு அப்படின்றது பதியக்கூடாது வரலாறுன்றதுக்காக மோடியோட நிர்பந்தத்தால், வற்புறுத்தலால், அதிகாரத்தால், ஆணவத்தால் இந்த காரியத்தை ஐட்சாட்டியத்தால் இந்த காரியத்தை தற்காலிக சபாநாயகர் செய்திருக்கிறார். எனவே அதுக்கு பிறகு ராகுல் காந்தியும் பெருந்தன்மையாக எதிர்க்கட்சி தலைவர் அதை ஏற்றுக்கொண்டு அவரை கைகுலுக்கி பாராட்டினார். அவரை பாராட்டி தான் பேசினார். ஆனால் ஒரு சில நிமிடங்கள் கூட இந்த பரஸ்பர ஒரு மரியாதை என்பது நீடிக்கவில்லை. சபாநாயகர் இன்றைக்கி எல்லாருக்கும் புத்திமதி சொல்லிவிட்டு எமர்ஜென்சியை இழுத்து வச்சு பேசுகிறார். அவசர நிலை காலத்தை நம்ம நினைவு கூறணும். 2 நிமிஷம் அஞ்சலின்னு காங்கிரஸும் எதிர்க்கட்சிகளும் பொங்கி எழுந்துட்டாங்க. ஏன்னா அது ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ். 49 வருஷம் தான் நடந்தது. இன்றைக்கி பேசுகிறது மூலமாக காங்கிரஸை இழிவுபடுத்துகிறாரு சபாநாயகர். இதை மோடி செய்யலாம், இந்த சபாநாயகர் செய்யக்கூடாது. இந்த சபாநாயகர் பதவிக்கு தான் கிஞ்சித்தும் தகுதி இல்லாதவன் என்பதை மீண்டும் ஒரு பேர் நிரூபித்திருக்கிறார் இந்த சபாநாயகர். இவர் தான் 143 பேரை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு முக்கியமான 3 குற்றவியல் சட்டங்கள் அமலாவதற்கு உதவியாக, உறுதுணையாக, மோடியின் ஜனநாயக படுகொலைகளுக்கு உறுதுணையாக இருப்பவர் தான் ஓம் பிர்லா. இன்றைக்கு அவர் 3வது முறையாக பதவியேற்றவுடன் எதிர்க்கட்சிகள் கண்ணியமாக அவருக்கு வாழ்த்து தெரிவித்து, அந்த வார்த்தைகள் கூட உலரவில்லை. அதற்குள்ளாகவே அவர் இன்றைக்கு பிளவு அரசியலை முன்னால் எடுத்திருக்கிறார். 18வது நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடரே மிக 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 அவநம்பிக்கையுடன், அவலத்துடன், ஆளும் கட்சியின் அராஜகத்துடன் தொடங்கி இருக்கிறது. மோடி தன்னுடைய 2வது ஆட்சி காலத்தில் நாடாளுமன்றத்தை எப்படி நடத்தினாரோ அப்படியே தான் தான் 3வது ஆட்சி காலத்தில் நடத்தப் போகிறேன் என்பதை மிக தெளிவாக உணர்த்திவிட்டார். ஆகவே இது என்ன வேணால் நடக்கலாம். இந்த சபை ஒழுங்காக நடக்காது. தினம் பிரச்சனை இருக்கும். ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக 143 பேரை தூக்கி வெளியில் போட்டாமல் இந்த 232 பேரையும் இந்த சபாநாயகர் தூக்கி வெளியே வீசுவார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அராஜகம் தொடரும். இப்போ இந்த எலெக்ஷனை மையமாக வச்சு தான் அரசியல் களம் கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களாக பரபரப்பாக இயங்கிட்டு இருந்துச்சு இந்திய அரசியல் அப்படிங்கிறது. பட் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு எலெக்ஷன் நடத்தலாம் அப்படின்ற இடத்துக்கு வரும்பொழுது அங்கே ராஜ்நாத் சிங் எதிர்க்கட்சிகள்கிட்ட பறிஞ்சு பேசுகிறாரு. நீங்கள் ஆதரிங்க, நம்ம வேட்பாளர் ஆதரிங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இந்த மோடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க. அவங்க பாட்டு டிக்ளேர் பண்ணிட்டு போயிட்டு இல்லை அது ரொம்ப தவறான பார்வை. அவங்க பேசுனது அவங்க இறங்கி வந்ததற்கான அடையாளம் இல்லை. ரொம்ப பேர் தவறாக புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாங்க. அது ஒரு சால்ஜாப்பு ஒப்புக்கு பேசுறது. அதாவது வெளி உலகத்துக்கு அவர்கள் கொடுக்குற தோற்றம். இந்த பாருங்கள், நாங்கள் கன்சென்சஸ் அப்ரோச்சுக்கு தான் முயற்சி பண்ணோம், எதிர்க்கட்சிகள் ஒத்துக்கலை அப்படின்ற ஒரு தோற்றத்தை, அப்படின்ற ஒரு பெர்செப்ஷனை நிறுவுவதற்காக அவங்க செஞ்ச நாடகம் அது சீரியஸாக அதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அரசியல் தெரியலன்னு அர்த்தம். டிஆர் பாலுவிடம் கெஞ்சிய அமித்ஷா, எதிர்க்கட்சிகளிடம் மண்டி போட்ட ராஜ்நாத் சிங், இதெல்லாம் நம்ம அரிப்பை சொரிஞ்சு விட்டுக்கிறதுக்கு
நம்ம ஊரில் நம்ம பேசலாம் எழுதலாம். உண்மை அது இல்லை, அதை புரிஞ்சுக்கோங்க. மோடியின் அரசியலை காய்தல் உயரத்தில் இல்லாமல் பார்ப்பவர்களுக்கு நான் சொல்வது புரியும். 11th ஹவரில் அவங்க ரீச் அவுட் பண்ணுறாங்க. எதுக்குன்னா, இது பாருங்கள், நாங்கள் கன்சென்சஸை ட்ரை பண்ணோம், அவங்க ஒத்துக்கலைன்றதுக்கு. நீ முதல்லேருந்தே இல்லை ட்ரை பண்ணியிருக்கணும். இந்த பதில் தான் எதிர்கட்சிகள்லேருந்து வரும்னு உனக்கு தெரியும். அப்போ கடைசி நேரத்தில் போறீங்கன்னா அவங்க எப்படி ஒத்துப்பாங்க? சரி, முடிஞ்சு இன்றைக்கி வந்தோன்னா, இன்றைக்கி மொதல் நாள் பதவியில் போய் அவரை உட்கார வைக்கிறாங்க. ராகுல் காந்தியும் மோடியும் உட்கார வைக்கிறாங்க. நான் சொல்லலை, வார்த்தை வளரல. அதுக்குள்ளே வந்து எமர்ஜென்சியை பேசுகிறாருன்னு இந்த சபாநாயகர் எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு அரசியல்வாதி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இதை விட மோசமாக ஒரு சபாநாயகர் இந்திய வரலாறில் இருந்ததே கிடையாது. மோடியின் அழிச்சாட்டிய அரசியலுக்கு ஆலவட்டம் சுற்றி கொண்டிருப்பவர் இந்த சபாநாயகர். அதனால் எதிர்க்கட்சிகளுக்கு வந்து கடுமையான நெருக்கடி காத்திருக்கிறது. எழுதி வச்சுக்கோங்க, மறுபடியும் சொல்கிறேன், 143 பேரை தூக்கி அடித்தவர் இந்த புண்ணியவன் தான். இந்த 232 பேரையும் தூக்கி அவர் வெளியில் போடுவார். இந்த பிரச்சனைக்கு வெளியில் தான், மக்கள்கிட்ட தான் இந்த பிரச்சனையை கொண்டு போகணும். நாட்டு மக்களிடம் இந்த பிரச்சனைகளை கொண்டு போகணும். இன்னோவேட்டிவாக புதுமையான அணுகுமுறையுடன் தான் இந்த சபாநாயகர் இவங்க வீழ்த்த முடியுமே தவிர, ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியுமே தவிர, தினம் கோஷம் போடுறது கத்துறதாலலாம் இவங்களால் ஒன்றும் சாதிக்க முடியாது எதிர்கட்சிகளால். மோடியோட 2.0 இவர் தான் சபாநாயகராக இருந்தார், ஓம் பிர்லா தான் இருந்தார். பட் அன்றைக்கு வந்து அவங்க அவ்வளோ தூரம் ஒரு அல்ட்ராச்சியும் வந்து பார்லிமெண்ட்டுக்குள்ளே பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பலவீனமான எதிர்கட்சி இருந்துச்சு. பட் இப்போ வந்து ஒரு பலமான எதிர்கட்சி உருவாயிருக்கு. நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே, 143 பேரை தூக்கி போட்டவர் 232 பேர் தூக்கி போட தெரியாதா? ஏன்னா அவங்க கூட இருக்க நாயுடுவும் நிதிஷும் அவரை கம்பல் பண்ணி மோடி அடக்கணுங்க. அவங்க மோடி காலடியில் உட்காந்து குலாம் ஆகிட்டாங்க, அடிமை ஆகிட்டாங்க. நாயுடு எங்கே போனார், நிதிஷ் எங்கே போனார்? அவங்க 2 பேர்ட்டையும் சேர்த்து 28 சீட் இருக்குது. கண்ணியமாக நடத்துங்க சபைன்னு மோடி அவங்களால் நிர்பந்திக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அவங்க மாநிலத்தில் ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை இருக்குது. நிதிஷ்குமாருக்கு வந்து 78 பிஜேபி எம்எல்ஏஸ் ஆதரவு இல்லைன்னா 42 எம்எல்ஏ தான் நிதிஷுக்கு. ஒரு நாள் கூட ஒரு முதலமைச்சர் கிடையாது. அடுத்த செப்டம்பரில் தாங்க எலெக்ஷன். இன்னும் 1 வருஷம் 14 மாதம் பவர் இருக்குது. அவர் யார் சொல்கிறத கேட்பார்? சென்ட்ரல் ஹாலில் மோடி காலில் விழுறாருங்க அவர். இந்த எமர்ஜென்சியை பற்றி மோடி பேசுகிறார். அந்த எமர்ஜென்சியில் சிறையில் இருந்தவர் நிதிஷ்குமார். அப்போ மோடி எங்கே இருந்தான்னு யாருக்கும் தெரியாது. இன்றைக்கி கதை விடுறானுங்க, அவர் சீக்கு வேஷம் போட்டுக்கிட்டாரு, கண்ணாடி போட்டுக்கிட்டாரு, குல்லா போட்டுக்கிட்டாருன்னு. பொய், பச்சை பொய். இல்லாத ஸ்டேஷனில் டீ ஆத்துறது. இந்த நம்மூர் கவர்னர் புழுவுறாருல, 74 நான் மாணவனாக இருக்கும்போது ஹாஸ்டலில் அடித்தாங்க. எமர்ஜென்சி 75 தான் போடுறாங்க. அது மாதிரி இந்த அள்ளி விட வேண்டியதான் அப்படியே. அப்போ வந்து நிதிஷ்குமார் போய் மோடியை விட சீனியர், அவர் ஜெயபிரகாஷ் நாராயணோட சீடர், 18 மாதங்கள் சிறையில் இருந்தவர். அவர் மோடி காலில் விழுறாரு. சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு நாள் கூட மோடி உதவி இல்லைன்னா, மத்திய அரசு உதவி இல்லைன்னா ஆந்திராவில் அரசாங்கத்தை நிர்வகிக்க முடியாது. திருவோடு ஏந்தது ஆந்திரா அரசு ஊழியர்களுக்கு மாத ஊதியம் மற்றும் ஓய்வூதியம் கொடுப்பதற்கு. பிச்சை எடுக்கிற ஆந்திரா அரசு இன்னைக்கு அவ்வளோ மோசமான பொருளாதார நிதி நெருக்கடியில் இருக்குது. இவங்க 2 பேருமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 2 மோடி நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடையும் நம்பி இல்லை. சந்திரபாபு நாயுடும் நிதிஷும் தான் மோடியை நம்பி இருக்காங்க. இதை புரிஞ்சுக்கோங்க முதல்ல. அந்த அளவுக்கு வந்து இவர்கள் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் மோடி கைகளில் இருக்கின்றன. அதை விட முக்கியமாக அரசியல் நிர்பந்தம், நிர்வாக நிர்பந்தம். இவர்கள் நினைத்தால் கூட மோடிக்கு எதிராக ஒரு குண்டுமணி அளவு கூட செயல்பட முடியாது. இன்றைக்கி தெரிஞ்சு போச்சு இல்லை சபை நடந்த லட்சணத்தில். எதிர்க்கட்சிகள் இறங்கி வந்து கண்ணியமாக வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. மொதல் நாளே எமர்ஜென்சியில் பாதிக்கப்பட்டவனுக்கு இரங்கல் தெரிவிக்கணும்னா என்ன செய்தியை மோடி சொல்கிறாரு, இந்த சபாநாயகர் சொல்கிறார், நீங்கள் வேணாம் போங்கடா எல்லாரும் சபையை விட்டுன்றாங்க. ஜெயலலிதா தமிழ்நாட்டில் சட்டசபையை நடத்தின முறை இது. அடித்து துரத்துறது, எல்லோரும் தூக்கி வெளில பண்ணி வேணாம் எனக்கு போடா. மோடி வந்து எனக்கு 232 பேர் வேணாம் போங்கடா வெளியிலன்றார். நீ கற்று, வெளியில் போய் கற்று, எங்கே வேணால் போய் கற்று, டிவி ஸ்டூடியோவில் கற்று, யூடியூப் சேனலில் கற்று, சோஷியல் மீடியாவில் கற்று, எங்கே வேணால் கற்று, எங்கே வேணால் பேசி, எங்கே வேணால் பண்ணு, தரையில் ஒரு லூப் போகிறல என்ன வேணால் பண்ணிக்கோ, எனக்கு நீ வேணாம். எனக்கு 297 பேர் இருக்கான், அதை தவிர ஒரு 17 பேர் இருக்கான், ஈஸியாக 300க்கு மேலே இருக்குது, நீ வரணும்னு எனக்கு அவசியமே இல்லை. இதை தெளிவான மெசேஜாக அவங்க கொடுக்குறாங்க, அவ்வளோதான். சார், இப்போ இந்த இடத்துக்கு நம்ம இந்த சபாநாயகர் அப்படிங்கிற வரதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு 4 ஃபேக்டர் பார்த்தோம். அதாவது என்டிஏ மோடி மைனாரிட்டியாக இருக்கார், பட் என்டிஏ மெஜாரிட்டி. அதன் காரணமாக அவங்க வந்து ஆட்சி அமைக்கிறாங்க. கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய நிதிஷ் நாயுடு வந்து வெளியிலேருந்து ஆதரவு தந்து ஒரு மிரட்டல் விடுப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம், அது இல்லை. சரி, உள்ளுக்குள்ள வந்து ஒரு முக்கியமான போர்ட்ஃபோலியோ கேட்பாங்க பார்த்தோம், அதுவும் இல்லை அப்படின்ற இடத்துக்கு வந்தாங்க. இறுதியாக சபாநாயகர் விஷயத்துலேயாவது ஒரு கடிவாளம் போடுவாங்க பார்த்தோம், அதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி என்டையர் டோட்டலாக எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போ இனி வந்து இந்த என்டிஏ கோ டு 2.0 மாதிரி தான் மெஜாரிட்டி நோக்கி நகர போகிறாங்க. அதை விட மோசமாக இருக்கும். இன்னொன்று சொல்கிறோம், முதல் 100 நாட்களுக்குள்ள தான் பலவீனமாக இல்லை என்பதை நிறுவுவதற்காக 2.0ல் செய்யாத சில காரியங்களை, ஐட்சாட்டியங்களை மோடி செய்வார். அதுக்கு இன்றைக்கி சரியான அடையாளம் வந்து சமிக்கை கிடச்சிருக்கு, சிக்னல் கிடச்சிருக்கு. கூட்டத்தொடரில் முதல் நாள் எவனுமே இந்த மாதிரி பிளவுவாத அரசியலை பேச மாட்டாங்க.
மோடியோட முதல் 2 ஆட்சி காலத்துல இப்படி அவர் பேசல, 14லையும் 19லையும் பேசல. இந்த மாதிரி பேசல. இந்த மாதிரி பேசுறாங்கன்னா அது காரணம் வந்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தை இவங்க எதிர்க்கட்சியில் தூக்கி பிடிச்சதுனால அவர் அப்படி பேசுறாரு. அது என்னன்னா அது ஒரு அது வந்து ஒரு நல்ல பாயிண்ட். அது ஒரு உந்துகோலா கூட இருக்கலாம், நான் மறுக்கல. அது மட்டுமே இல்லை, அது ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸாக இருக்கலாம். அதாவது நீ கான்ஸ்டியூஷனை தூக்கி காமிக்கிறீங்களேடா எல்லாரும் பெரிய உத்தம சீலர்கள் மாதிரி. உன் பாட்டி காலத்தில் தாண்டா அரசியலமைப்பு சாசனமே வந்து ரத்து செய்யப்பட்டது. ஹேபியஸ் கார்பஸே செல்லாது. தனி மனித உரிமைகள் சஸ்பெண்ட் ஆகுது. உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வரையும் வெளிப்படையாக கூச்சம் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட்டில் போய் இந்த கவர்மெண்ட் சொல்லிச்சு. ஏடிஎம் ஜபல்பூர் கேஸ்னு ஒரு கேஸ். அந்த கேஸ் என்னென்னா, ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிடறாங்க ஜபல்பூரில், மத்திய பிரதேஷில். அந்த கேஸில் வந்து அவன் ஹேபியஸ் கார்பஸ் போடுறான். ஹேபியஸ் கார்பஸ் போடும்போது எமர்ஜென்சியில் ஹேபியஸ் கார்பஸ் தனி மனித சுதந்திரம் ரத்து செய்யப்படுது அப்படின்னு 5 நீதிபதிகள் முன்னால் மத்திய அரசோட வழக்கறிஞர் அட்டார்னி ஜெனரல் வாதாடுறார். எல்லாருக்கும் அதில் 5 நீதிபதியில் ஒரு நீதிபதி அட்டார்னி ஜெனரலை பார்த்து கேட்குறாரு, எல்லாருக்கும் ரத்து செய்யப்படுதுன்னு சொல்கிறியே, இப்போ நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு நான் என்ன அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டா எனக்கும் ஹேபியஸ் கார்பஸ் போட முடியாது, எனக்கும் அந்த அடிப்படை உரிமை அரசியலமைப்பு சாசனம் கொடுத்த அடிப்படை உரிமை ரத்து செய்யப்படுதான்னு கேட்குறாரு. அதுக்கு அட்டார்னி ஜெனரல் சொன்ன பதில், மை லார்ட், அன்ஃபார்ச்சுனேட்லி த ஆன்சர் இஸ் எஸ். மாண்புமிகு நீதிபதி அவர்களே, துரதிருஷ்டவசமாக உங்கள் கேள்விக்கான பதில் துரதிருஷ்டவசமாக ஆம். அதாவது சுப்ரீம் கோர்ட் நீதிபதிக்கு கூட அடிப்படை உரிமை எமர்ஜென்சியில் ரத்து செய்யப்படுகிறது என்பதுதான் எமர்ஜென்சியோட அர்த்தம்னு வெக்கங்கட்டு கூச்ச நாச்சம் இல்லாமல் மானங்கட்டு போய் இந்திரா காந்தியோட கவர்மெண்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லிச்சு. 5 நீதிபதியில் ஒரு நீதிபதி மட்டும் அது எதிராக தீர்ப்பு கொடுத்தார். அவர் தான் ஜஸ்டிஸ் HR கண்ணா. மற்ற 4 நீதிபதியும் ஆமான்னு இந்திரா காந்தி ஒத்து ஊதுனானுங்க. இப்போ நடக்கிறத விட பஞ்சமா பாதுகாப்பு நடந்தது, எழுதி வச்சுக்கோங்க. இது ஏன் வருது மோடிக்குன்னா, நீங்கள் கேட்ட பாயிண்ட் ரொம்ப நல்ல பாயிண்ட்டு. இதுக்கு ஒரு காரணம், இது இல்லாட்டியும் மோடி பண்ணுவார். ஒரு காரணம், ரொம்ப உத்தமனுங்க மாதிரி நீங்கள் வந்து எல்லாம் அப்படியே உத்தம சீலர்களே கான்ஸ்டியூஷனை தூக்கி காமிக்கிறீங்களேடா, 49 வருஷத்துக்கு நீங்கள் தான்டா பண்ணீங்கன்றாரு. அந்த அளவில் அந்த பாயிண்ட் கரெக்டு, மோடியோட பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதை இன்னைக்கு ஸ்பீக்கர் செய்யக்கூடாது. புரியுதா நான் சொல்றது? இதை வந்து இப்போ பிரசிடென்ட் அட்ரஸ் நாளைக்கு இருக்கு, குடியரசுத் தலைவர் உரை. அந்த உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் எல்லா கட்சிகளும் பேசுவாங்க. எதிர்கட்சி தலைவர் முதல்ல ராகுல் காந்தி பேசுவார், அப்புறம் இப்போ ஆளும் கட்சியிலேருந்து பேசுவாங்க, கூட்டணி கட்சி, கூட்டணி இல்லாத கட்சி எல்லாம் பேசுவாங்க. அதில் பிஜேபி உறுப்பினர்கள் இதோ பாடுறா கான்ஸ்டியூஷனை தூக்கி காமிச்சியே, 49 வருஷத்துக்கு முன்னால் உங்கள் பாட்டி கொண்டு வந்த அரசியலமைப்பு சாசனத்தில் ஹேபியஸ் கார்பஸ் அடிப்படை உரிமை என்பது உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு கூட இல்லைன்னு மானங்கட்டு போய் நீங்கள் தாண்டா வாதாடினீங்கன்னு யாராவது ஒரு பிஜேபி மெம்பர் அல்லது ஈவன் பிரைம் மினிஸ்டர் அந்த டிபேட்டில் பேசியிருந்தாங்கன்னா அதில் எந்த தப்புமே இல்லை. ஏன்னா அது உண்மை. இந்திரா காந்தி செஞ்சது பஞ்சமா பாதகம். கொடுங்கோலியாக இந்திரா காந்தி இந்தியாவை அந்த எமர்ஜென்சியில் ஆண்டார். நீங்கள் வரலாறை திரும்பி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட், 75-77 அந்த 21 மாதம் நடந்த அட்டுழியத்தை பார்த்தீங்கன்னா ரத்தம் கொதிக்கும். இன்றைக்கி நடக்கிறத விட மோசமாக நடந்திருக்கு. அன்றைக்கி அதை பேசுகிறதுல எந்த தப்பும் இல்லை, எப்போ வேணால் அதை பேசலாம். ஆனால் எந்த நேரத்தில், எப்போனா எல்லா நேரத்துலையும் எப்பயும் பேச முடியாது. அதை பேசுகிறதுக்கு தருணங்கள் உண்டு. இதே பார்லிமெண்ட்டில் அதை பேசலாம். நான் சொன்ன நாளைக்கு பிரசிடென்ட் அட்ரஸ் முடிஞ்சோன்னா அதுக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் பிஜேபி மெம்பர்ஸ் பேசலாம், பிரதம மந்திரி பேசலாம், தப்பு இல்லை. ஆனால் ஒரு சபாநாயகரை முதல் நாள் அவர் 3வது முறையாக அவர் 2வது முறை சபாநாயகர் ஆகிறாரு. இந்த அரசு 3வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. எதிர்க்கட்சிகளும் வாழ்த்து தெரிவித்து உங்களை உட்கார வைக்கிறாங்க. அந்த அக்கேஷனில் பேசக்கூடாது. இதுதான் தப்பு. சொன்னது முக்கியமான விஷயம். ஏன்னா அதில் நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட்டு கரெக்டு. இமிடியட் ப்ரொவோகேஷன் ஏன் வந்திருக்குன்னா, நீங்கள் உத்தமனங்களாக தூக்கி நேற்றெல்லாம் தூக்கி காமிச்சானுங்க பார்த்தீங்கல்ல. நீங்கள் 50 வருஷத்துக்கு மேலே 49 வருஷத்துக்கு மேலே பண்ணது வந்து பஞ்சமா பாதகம், உனக்கு தகுதி இல்லைடான்றாரு. கரெக்ட் அந்த பாயிண்ட்டு. ஆனால் அதை சொல்கிறதுக்கான ஸ்பீக்கர் அதை சொல்லக்கூடாது, முதல் நாள் சொல்லக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் நாளை மறுநாள் விவாதத்தில் எல்லா உறுப்பினர்களும் அதை பேசின பிறகு ஒரு கருத்தாக கூட ஸ்பீக்கர் அதை பதிவு பண்ணலாம், தப்பு இல்லை. ஏன்னா அவ்வளோ பாவத்தை இந்திரா காந்தி பண்ணாங்க. நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் முதல் நாள் அவரோட முதல் அலுவல் பணியாக எமர்ஜென்சிக்கு நான் 2 நிமிஷம் 5 தெரிவிக்கிறேன். அப்போ குஜராத் என்ன படுகொலைக்கு தெரிவிக்கலாம்ல. இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இவங்க கான்ஸ்டியூஷனை தூக்கி காமிச்சது இன்னைக்கு வினையாக வந்து முடிஞ்சிருக்கு. ஓகே சார், ஆக்சுவலாக வந்து இப்போ அங்கே நான் சொல்கிறது புரியுது இல்லையா? இந்த வித்தியாசம் நுட்பம் புரியுது இல்லையா? இது இப்படி தான் இதை நுட்பமாக இந்த விஷயத்தை பார்க்கணும். எமர்ஜென்சி என்பது இந்திய வரலாறில் என்றும் அழியாத கருப்பு புள்ளி.
ஒட்டுமொத்த தேசமும் சிறைப்பிடிக்கப்பட்டது. உங்களுக்கெல்லாம் இப்போ சொன்னால் நம்புறது கஷ்டமாக இருக்கும். எழுதப்படுற ஒவ்வொரு எழுத்தும் தணிக்கைக்கு உட்படுத்தப்பட்டது. இப்போ காலையில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல பேப்பரு, இந்த பேப்பரோட மொத்த டெக்ஸ்ட்டை எடுத்துகிட்டு போய் பிஐபியில் காமிக்கணும். அவன் ஓகே கொடுத்தா தான் நீங்கள் பார்க்கணும். 1:30 மணிக்கு எடுத்துகிட்டு போவாங்க ராத்திரி. பிஐபி ஆஃபீஸர் பார்த்து ஓகே பண்ணால் தான் பிரிண்ட்டுக்கே போவோம். சாயங்காலம் பேப்பர் 2 மணினா 1 மணிக்கு எடுத்துகிட்டு போகணும். எழுதப்படுற அதே மாதிரி வார பத்திரிக்கை, மாத பத்திரிக்கை. கொடுங்கோலியாக இந்திரா காந்தி ஆண்டார் இந்தியாவை, கொடுங்கோலியாக ஆண்டார், மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. ஆனால் அதன் பிறகு தோத்த பிறகு அந்த அம்மா வெளிப்படையாக மன்னிப்பு கேட்டாங்க. எஸ் சார். இப்போ கரெக்ட். இப்போ நம்ம இதுதான் வரணும். நம்ம இப்போ அந்த காலத்தில் அந்த வரலாறு எடுத்து படிக்கும்போது இன்றைக்கி வந்து நமக்கு எல்லாருக்கும் ஒரு கோவம் வரும். அப்படியான ஒரு சப்ஜெக்ட் தான் நடந்திருக்கு. பட் இன்னைக்கு மோடியோட இந்த 10 ஆண்டுகள், அதுவும் குறிப்பாக வந்து அந்த 19லேருந்து 24 வரை இந்த 5 ஆண்டுகளில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நடந்ததுங்கிறதான் நம்ம வரலாற்றாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் எல்லாரும் நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இவர் வந்து அதை கோட் பண்ணுறது அப்படிங்கிறது கடும் சர்ச்சைக்குள்ள. ஆமாம், அது வந்து ஈயத்தை பார்த்து எழுச்சி தான் பித்தளைன்னுவாங்கல்ல. அதாவது வந்து சாத்தான் வேதம் போதுற கதை தான். அதில் எல்லாம் மாற்று கருத்தில் நான் ஒன்றும் மோடியை டிஃபெண்ட் பண்ணல. இந்திரா காந்தி வந்து அந்த 2 ஆண்டு கால ஆட்சியை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க டெமோக்ராட்டு, அந்த அம்மா ஒரு ஜனநாயகவாதி. வெளிப்படையாக அவர் மன்னிப்பு கேட்டார் தன்னுடைய அவசர நிலை பிரகடனத்துக்காக. காங்கிரஸ் கட்சி மன்னிப்பு கேட்டது. ஆனால் மோடி அப்படி இல்லை. மோடி வந்து பை பர்த் சர்வாதிகாரி, பிறப்பால் அவர் சர்வாதிகாரி மோடி. அதனால் நீங்கள் வந்து மோடியை வந்து இந்திரா காந்தியோடலாம் ஒப்பிடவே முடியாது. நான் இந்திரா காந்தி வந்து மோடியை விட மோசமானவர்கள்லாம் நான் சத்தியமாக சொல்லலை. அந்த காலகட்டத்தை நான் உங்களுக்கு நினைவு கூர்ந்தேன். இன்றைக்கி அந்த பிரச்சனைக்கு வெடித்ததுக்கு காரணம் இவங்க கான்ஸ்டியூஷனை தூக்கி காமிச்சது. பட் 1000 விமர்சனங்கள் எமர்ஜென்சி மேலே இருந்தாலும் சபாநாயகர் பேசியது, அதுவும் பதவியேற்ற 2வது முறையாக பதவியேற்ற முதல் அலுவலாக எமர்ஜென்சிக்கு இரங்கல் தெரிவிங்கன்னு சொன்னதும், எமர்ஜென்சியை பற்றி பேசினதும் ரொம்ப ரொம்ப மோசமான பிளவுவாத அரசியல். ஒரு விஷயம் நல்லா தெரியுது, மோடி மக்களவையில் எதிர்கட்சிகள் இருக்கக்கூடாது, இருக்க வேண்டாம், நீங்களா வெளில போயிடுங்க, இல்லை நாங்கள் உங்களை தூக்கி போடுவேன்னு தெளிவாக இருக்கார். 2வது ஆட்சி காலத்தில் இருந்ததை விட மோசமான சர்வாதிகாரியாக மோடி 3வது ஆட்சி காலத்தில் இருக்கப் போகிறார் என்பதை கட்டியங்கூறும் நிகழ்வு தான் இன்றைக்கு மக்களவையில் நடைபெற்ற சம்பவங்கள் என்று நான் பார்க்கிறேன். துரதிருஷ்டவசமாக மோடியின் இந்த அழிச்சாட்டிய அரசியலுக்கு துணை போய் கொண்டிருக்கிறார் நடுநிலையாக செயல்பட வேண்டிய சபாநாயகர் ஓம் பிர்லா. நேற்று சார் பிரதமர் மோடி பேசியிருந்தாரு, மக்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு வலிமையான ஒரு நம்பிக்கை தரக்கூடிய எதிர்கட்சிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு காமிச்சாரு. பட் இன்னைக்கு அவங்க வேண்டாம் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் நகராரு. அவங்க நேற்று பேசுறது நாடகம், அது வேற வாய், இது வேற வாய். இன்னைக்கு பேசினதான் ஒரிஜினல் வாய். ஓம் பிர்லா பேசினதான் ஒரிஜினல், அது மோடியின் வாய்ஸ். எனக்கு வேணாம், எதிர்கட்சிகள் வேணாம், நீ என்ன கேள்வி கேட்குறது, நான் என்ன பதில் சொல்றது, வெளில போங்கடா எல்லாரும். பட் இப்போ ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட், இது நம்ம மைனாரிட்டின்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறதா உங்களோட. நான் இந்த மைனாரிட்டி கவர்மெண்ட்னு சொல்ல மாட்டேன். நம்முடைய தனிப்பட்ட பாஜகவை இல்லைங்க, ஒரு விஷயம், நம்முடைய நண்பர்கள் கூட இந்த மைனாரிட்டி கவர்மெண்ட்ன்றாங்க. ஐம் சாரி, தப்பான வார்த்தை அது. பிஜேபிக்கு 240, என்டிஏக்கு 292. இந்த கவர்மெண்ட் என்டிஏ கவர்மெண்ட், என்டிஏக்கு 292 இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் அ மைனாரிட்டி கவர்மெண்ட். எது மைனாரிட்டி கவர்மெண்ட்னா, பிஜேபிக்கு 272 இல்லாமல் வெறும் 240 இருக்கக்கூடிய பிஜேபி மட்டுமே அமைச்சரவையில் இருந்து, அதில் வெளியில் இருக்க கட்சிகள் 52 கட்சிகள் ஆட்சியில் இடம்பெறாமல் வெளியிலேருந்து ஆதரிச்சுன்னா அது மைனாரிட்டி கவர்மெண்ட். இது மைனாரிட்டி கவர்மெண்ட் கிடையாது, இது கூட்டணி கொலிஷன் கவர்மெண்ட். 2006-11 தமிழ்நாட்டில் கருணாநிதி நடத்தினது தான் கிளாசிக் எக்ஸாம்பிள் மைனாரிட்டி கவர்மெண்ட். 96-98 வெளியிலேருந்து காங்கிரஸ் 36, பாமக 18 அவங்க மந்திரி சபையில் இடம்பெறாமல் ஆதரிச்சாங்க. கிளாசிக் கேஸ் ஃபார் மைனாரிட்டி கவர்மெண்ட் எதுனா டெக்ஸ்ட் புக் கேஸ் கருணாநிதியோட 2006-11 கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட் மோடி கவர்மெண்ட் வந்து என்டிஏ கவர்மெண்ட். என்டிஏக்கு மெஜாரிட்டி இருக்குது. அதனால் இது மைனாரிட்டி அரசு என்று சொல்வது ஃபேக்சுவலி ராங். நம்முடைய நண்பர்களே சிலர் அப்படி பேசுகிறாங்க. மோடி மீது இருக்கக்கூடிய மிக கடுமையான விமர்சனம், கோபம் சில நேரங்களில் இல்லை, பல நேரங்களில் கண்களை மறைத்து விடுகிறது. உண்மையை பார்க்காமல் கண்களை மறைத்து விடுகிறது. ரைட், ஓகே சார். இப்போ இந்த டைமென்ஷன்ஸ், அதாவது இன்றைக்கி நடந்த சபையில் நடந்த முதல் அலுவலே இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சபாநாயகர் எடுக்கிறார் அப்படின்னா, இது வந்து மோடியோட 2.0 மோசமாக இருக்கும் அப்படின்னா, ஏற்கனவே 2.0 அவர் நடந்துக்கிட்டதுக்காக தான் மக்கள் அப்படி ரிசல்ட் ஒன்று கொடுத்தாங்க. டுவோர்ட்ஸ் அவர் அடுத்த அரசியல் அதே நோக்கி நகராருன்னா, அப்போ இன்கேஸ் அடுத்த ரிசல்ட் மக்களை இந்த அரசை எப்படி மதிப்பாங்க, எப்படி மக்களுக்கான ஆதரவு இந்த அரசுக்கு இருக்கும்? ஏங்க 5 வருஷம் இருக்குங்க. என்ன நீங்கள் என்னங்க பேசுகிறீங்க? 5 வருஷம் பொறுத்து என்ன நடக்கும்னு யாருக்கு என்னங்க தெரியும்? டே இஸ் அ லாங் பீரியட் இன் பாலிடிக்ஸ். ஒரு நாள் என்பது பாலிடிக்ஸில் வந்து லாங் பீரியடுன்னுவாங்க. நீங்கள் அங்கே எங்கேயோ போயிட்டீங்க. நீங்கள் ஏன் எதிர்கட்சி என்ன லட்சணத்தை இருப்பான்னு தெரியாது. அப்போ இவ்வளோ நடந்து 240 வந்துருக்கு. எல்லாரும் 320-300 240 வந்துடுச்சு, தோத்துட்டாருன்றாங்க. இல்லை, 5ல் 1 பங்கு போயிருக்கு. மக்கள் கடிவாளம் போட்டிருக்காங்க, தோக்கடிக்கல. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 வருஷம் பொறுத்து என்ன நடக்குன்றதை பற்றிலாம் இப்போ எங்கே கவலைப்படுறீங்க? 5 வருஷம் பொறுத்து மோடி எலெக்ஷன் நடத்தலைன்னா, நீ எலெக்ஷன் நடத்தினா தானே எனக்கு கூட வருது, குறையா வருதுங்க.
இப்போ ஸ்பீக்கர் எலெக்ஷன் மாதிரி அடுத்த மக்களவை தேர்தல் குரல் வாக்கெடுப்பு மூலம்னா என்ன பண்ணுவீங்க? எப்படி சார் மக்கள் அவ்வளவு இது ரொம்ப மிக இவிஎம் தேவையில்ல, ஓடிச்சிட்டு தேவையில்ல. இவிஎம் இருந்தா தானடா, இவிஎம்ல சிப்பை மாத்திரம், அதை மாத்திரம், விவிபேட் மாத்திரம், அதை மாத்திரம் நீங்க கதை ஓட்டுருக்கீங்க. டே 543 தொகுதியிலையும் குரல் வாக்கெடுப்புல போடா, அதை நாங்க எப்படி பண்ணிக்கிறோம்டான்ட்டா என்ன பண்ணுவீங்க நீங்க? சில இடத்துல குரல் தமிழ்நாட்டுலலாம் குரல் எதிராக இருக்கு, 40 நீயே வச்சுக்கோ, கேரளாவில் 1-2 நான் வச்சுக்கிறேன், மற்ற இடம்லாம் நாங்க பாத்துக்கிறோம், போடா. குரல் வாக்கெடுப்பு மூலமா அடுத்த மக்களவை 19வது மக்களவை தேர்தல் குரல் வாக்கெடுப்பு மூலம் மோடி கண்டிப்பா 400 சீட்டு ஜெயிப்பாரு. எது வேணா நடக்கலாம். போய் 36% மக்கள் ஓட்டு போட்டிருக்கான், மக்கள் நிராகரிச்சிட்டாங்கன்னு புத்தி கட்டு பேசுறாங்க. எங்கடா நிராகரிச்சா மக்கள்? நான் கேட்குறேன், புத்தியோட பேசுங்கன்ற. நான் அதாவது ஒரு விஷயத்துல நமக்கு ஒரு மனிதர் மீதோ ஒரு தலைவர் மீதோ ஒரு விஷயத்துலையோ நமக்கு அதீதமான ஒரு கருத்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப தீவிரமான கருத்து ஒரு விஷயத்தில் இருக்குது, அதி தீவிரமான கருத்து, எஸ்பெஷலி நெகட்டிவ் கருத்து இருக்குது, வெறுப்பு இருக்குது, கசப்பு இருக்குது, கோபம் இருக்குது. அது எல்லாம் நியாயமானது, அது எல்லாம் நியாயமானது, அவை நியாயமானவை. நான் அது எந்த விதத்திலும் குறை சொல்லலை. ஃபேக்சுவலி அது கரெக்ட். ஆனால் அதில் இருக்க ப்ராப்ளம் என்னென்னா, ஒரு விஷயத்தில் ஓப்பனாக சொல்லுவோம், ஒரு மோடி மேலே உங்களுக்கு இருக்கக்கூடிய அதி தீவிர வெறுப்பு, கோபம், மோடி எப்படிப்பட்டவர், அவருடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, எஸ்பெஷலி பலம் என்ன என்பதை கணிப்பதில் உங்களுடைய கண்களை, அறிவை மறைத்து விடுகிறது. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க. 240 வச்சுக்கிட்டு 303 ஆடின ஆட்டத்தை 240 வச்சுக்கிட்டு முதல் 100 நாள் அவர் ஆடி தீர்ப்பார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எதுக்குன்னா, நான் பலவீனமாக இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக. நான் பலவீனமாக இல்லை, அதனால தான் அந்த கண்டினியூட்டி. அதே உள்துறை அமைச்சர், அதே பாதுகாப்புத்துறை அமைச்சர், அதே வெளியுறவுத்துறை அமைச்சர், அதே நிதித்துறை அமைச்சர். நிர்மலா சீதாராமனை மாற்றிடுவாங்கன்னு எல்லாரும் பேசினாங்க. ஏன்னா நிர்மலா சீதாராமன் மேலே உண்மையிலே மோடிக்கு கடுமையான அதிருப்தி இருக்குது. ஆனால் அவங்களே ரீட்டைன் பண்ணிட்டார். அது எல்லாத்த விட அதிகமாக ஸ்பீக்கர். எதுக்குன்னா, மெசேஜ், கிளியர் மெசேஜ், நான் பலவீனமாக இல்லை. ஓகே, உங்களோட பார்வை எப்படி இருக்குது சார்? பட் இன்னொரு சில அரசியல் விமர்சகர்கள் இப்படி பார்வை வைக்கிறாங்க. என்னன்னா, கடந்த காலத்துல இருந்து எந்த விஷயத்தையும் அவரால் மாற்ற முடியல, எந்த அமைச்சர்களையும் மாற்ற முடியல, ஒரு நெருக்கடி அவருக்கு இருக்கு. என்னோட போர்ட்போலியோ டச் பண்ணினா வந்து உன்னோட நிலைமை மோசமாகும் அப்படின்ற அளவில் ஒரு மிரட்டல் அவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சில அரசியல் இது வந்து தங்களுடைய அரிப்பை சொரிந்து கொள்வதற்காக சிலர் பேசக்கூடாது. இங்கே தான் நான் சொல்கிறேன், இங்கே தான் நான் தானவத்தோட சொல்கிறேன்னு கூட யாராவது நினைத்து கொண்டால் ஐம் சாரி, நான் ஆணவத்தோட சொல்லலை, என்னுடைய அவதானிப்பாக இதை சொல்கிறேன். யாருக்கு இங்கே மோடி எதிர்க்கிறதுக்கு இன்றைக்கி அந்த பார்ட்டிக்குள்ளே வந்து துணிச்சல் இருக்குது? யாருக்கு ரூட்ஸ் இருக்குது? ஜெய்சங்கருக்கா? நிர்மலா சீதாராமனுக்கா? அமித்ஷா மோடியோட ஒரு பாதி, அவர் அர்த்தநாரீஸ்வரர், அவங்க 2 பேருமே ஒன்று தான். ராஜ்நாத் சிங் இன்னைக்கு பெட்டி பாம்பு. யாருக்கு இருக்குது மோடி எதிர்க்கிறதுக்கான துணிச்சல்? பிஜேபி. வெளியில ஆர்எஸ்எஸ் வந்து மோடியை கடுமையாக எதிர்க்க. ஏன்னா இந்த ஆர்எஸ்எஸ் பற்றி எல்லாரும் தப்பா பேசுகிறாங்க. ஆர்எஸ்எஸ் மோடி இல்லாமல் ஆர்எஸ்எஸ் இல்லை, ஆர்எஸ்எஸ் இல்லாமல் மோடி இருப்பார். ஆர்எஸ்எஸோட சித்தாந்தங்களை தெரிந்தவர்களுக்கு இந்த 10 ஆண்டுகள் அவர்கள் சாதித்தது இமாலய சாதனை. 100 ஆண்டு கால ஆர்எஸ்எஸோட பல கனவுகளை அவர் இன்று நிறைவேற்றியிருக்கிறார். வருத்தம் இருக்கலாம், குறைகள் இருக்கலாம், ஆனால் மோடி மாதிரி ஒரு தலைவர் அவங்களுக்கு கிடைக்க மாட்டார். தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க. நான் இதை சொல்றதால ஆர்எஸ்எஸ் ஒசத்தி பேசுறேன், மோடியை ஒசத்தி பேசுறேன். ஒரு அமைப்பு சொல்லல, ஒரு சித்தாந்த அமைப்பை ஓவர்டேக் பண்ணக்கூடிய அளவுக்கு மோடி வளர்ந்துட்டாரா? இல்ல, அது அப்படிலாம் வளர முடியாது யாராலையுமே. இப்ப நீங்க சொன்னீங்க இல்ல, அப்படிலாம் வளர முடியாது. இன்னைக்கு ஒரு தோற்றம் அது. இன்னைக்கு இந்துத்துவாவை இந்திய அரசியலோட மையப்புள்ளியா மோடி மாத்திருக்காரா இல்லையா? இதை விட ஆர்எஸ்எஸ்க்கு வெற்றி வேற என்ன வேணும்? சரி, ஓகே சார். இப்போ நீங்க சொன்ன இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்து இந்துத்துவோட பிராக்டிகல் லெபார்டரி குஜராத்துக்காக யூபி தான் இருந்துச்சு. அந்த யூபியில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தப்பான பாயிண்ட். ரொம்ப ராகுல் காந்தி சொன்னார் இந்த பாயிண்ட. ராகுல் காந்தி ரொம்ப அழகா டிஸ்கிரைப் பண்ணார். அது பெரிய அளவில் தமிழ்நாட்டு மீடியாவில் பேசப்படலை. குஜராத்துக்கு அடுத்தபடியா ஹிந்துத்துவாவோட லெபார்டரி உத்தரப்பிரதேஷ் கிடையாது, மத்திய பிரதேஷ். ஓகே, இதை ராகுல் காந்தி திரும்ப திரும்ப சொன்னார். அன்ஃபார்ச்சுனேட்லி தமிழ்நாட்டு ஊடகங்களில், சமூக வெளியில் அது வந்து பேசப்பட வேண்டிய அளவுக்கு சோஷியல் மீடியாவில், யூடியூப் டிஸ்கஷன்ஸில், ஃபேஸ்புக் டிஸ்கஷன்ஸில், இன்ஸ்டாகிராமில், ட்விட்டரில் அது பேசப்பட வேண்டிய அளவுக்கு பேசப்படலை. இந்துத்துவா லெபார்டரி குஜராத்தில் சாதிச்சு முடிச்சுட்டாங்க. அடுத்தது யூபின்னு சொல்கிறாங்க. அல்ல, மத்திய பிரதேஷ்னு ராகுல் காந்தி சொன்னார். நிரூபணமாயிருக்கு. 29க்கு 29 சீட்டு. எஸ், ஓகே சார். பட் ஊடகங்களாலையும் வந்து பெரிதும் வந்து இந்த ராமர் கோயில், யோகி ஆதித்யநாத், அந்த புல்டோசர் பாலிடிக்ஸ், அதை சுற்றியே திரும்ப ஃபோக்கஸ்டாக இருந்துச்சு. பட் அதனால அந்த பாயிண்ட், இந்த கருத்து உருவாங்க. நான் வந்து மோடி வந்து தோற்கடிக்கப்பட முடியாத மனிதர்னு சொல்லலை. மோடிக்கு இந்த தேர்தலில் சரிவு ஏற்படலைன்னுலாம் நான் சொல்லவே இல்லை.
சரிவு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் வீட்டுக்கு அனுப்பக்கூடிய அளவுக்கு அவருக்கு சரிவு ஏற்படவில்லை. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஓட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 36% ஓட்டு அவங்க வாங்கியிருக்காங்க. கடந்த முறை அவர்கள் வாங்கியது 38%, இந்த முறை 36+, தட் இஸ் 2% தான் குறைஞ்சிருக்குது. காங்கிரஸ் 19லேருந்து 23% ஆயிருக்கு. சீட்ஸ் வந்து 60 சீட்டு குறைஞ்சிருக்குது. 5ல் 1 பங்கு குறைஞ்சிருக்கு. மிகப்பெரிய எதிர்க்கட்சிகளுக்கு மிகப்பெரிய சாதனை. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்கள் வந்தீங்கன்னா அவங்களோட வெற்றின்னு நீங்கள் எதை சொல்லுவீங்க? மசூதி அடித்த இடத்துல கோயில் கட்டினது, 370 நீக்கினது, இது 2 மிகப்பெரிய சாதனைகள். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அது 370லாம் நினைச்சே பார்க்க முடியாது. சாதாரணமாக செஞ்சுட்டு போயிட்டான். அது உள்ளுக்குள்ளே குமிரின்னு இருக்குது, நாளைக்கு வெடிக்கலாம், வெடிக்காமல் போகலாம், அது வேற. இது எல்லாத்தையும் விட இன்னொரு முக்கியமான விஷயம், ஹிந்துத்வாவை, பெரும்பான்மை மதவாதத்தை இந்திய அரசியலின் மையப்புள்ளியாக மாற்றியிருப்பது. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு கடந்த 17 மக்களவையில் இல்லாத அளவுக்கு இந்த முறை சீட்டு குறைஞ்சிருக்கு ரெப்ரஸன்டேஷன், எஸ்பெஷலி லோக்சபாவில். ஓகே, எல்லா கட்சிகளும் நல்லா கவனிக்கணும், கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர, சிபிஎம்மை தவிர எல்லா கட்சிகளுமே இஸ்லாமியர்களுக்கு சீட்டு கொடுப்பது என்பது கடந்த 10-17 தேர்தல்கள் இல்லாத அளவுக்கு குறைஞ்சிருக்கு. அது காங்கிரஸாக இருக்கலாம், திமுகவாக இருக்கலாம், திரிணாமுலாக இருக்கலாம், ஆர்ஜேடியாக இருக்கலாம், எல்லாருக்குமே குறைஞ்சிருக்குது. ஏன்னா வின்னபிலிட்டின்னு வரும்போது முஸ்லீமை நிறுத்தணும்னா சான்ஸ் இல்லைன்ற எண்ணம் வந்து பரவலான பொது புத்தியில் வந்துடுச்சு. இது ரொம்ப ஆபத்தானது, அவலமானது, ஏற்றுக்கொள்ள முடியாதது, அது வேற விஷயம். ஆனால் யதார்த்தம் என்னென்னா, ஒரு முஸ்லீமுக்கு சீட்டு கொடுத்தா தோற்றுருவான். குஜராத்தில் ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் ஒரு முஸ்லீமுக்கு கூட காங்கிரஸ் சீட்டு கொடுக்கல. இந்த மாதிரி 4 ஸ்டேட் இருக்குது. நான் ஏன் சொல்கிறேன்னா, ஹிந்துத்துவ அஜெண்டாவை மையப்புள்ளியாக இந்திய அரசியலில் மாற்றியது கடந்த 10 ஆண்டு கால மோடியின் சாதனை. சாதனைனா வித்தின் கோட். அவங்கள பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மோடி இருக்கலாம், XYZ இருக்கலாம், பிஜேபியே போனாலும் இது இருக்குல்ல, இந்துத்துவா முஸ்லீம்ஸ், சைட்லைனிங் முஸ்லீம்ஸ் இருக்கு இல்லையா, 20 கோடி முஸ்லீம்ஸை 15% இருக்கக்கூடிய மக்களை அவங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கூட லோக்சபாவில் இல்லை, மத்திய மந்திரி சபையில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி, இந்திய வரலாறில் முதன்முறையாக 75 ஆண்டுகால சுதந்திரத்துக்கு பிறகு ஒரு இஸ்லாமியனுக்கு கூட வந்து ஆணோ பெண்ணோ முஸ்லீம் ரெப்ரசன்டேஷன் ஒன்று கூட கேபினெட்டில் இல்லை. அப்புறம் இது ஒரு நாடா? என்னடா பன்முகத்தன்மை உங்களுக்கு? கிறிஸ்டியனுக்கு ஒருத்தர் கூட இல்லை, அவர் ராஜ்யசபா மெம்பரும் இல்லை, லோக்சபா மெம்பரும் இல்லை, கேரளாவிலேருந்து ஒருத்தர் தூக்கிட்டு வந்து நீ கொடுக்குற பெருநித்துவம் தப்பு இல்லை, கொடு. அவர் இனிமேல் தான் ராஜ்யசபாக்கோ லோக்சபாக்கோ வரணும். சீக்ஸுக்கு ஒருத்தர் கொடுத்துருக்க, முஸ்லீமுக்கு கொடுக்கணுமா வேணாமா? அந்த குறியீட்டு அளவில் கூட எனக்கு இதை பற்றி கவலையே இல்லைன்னு மோடி போகிறார்ல, அதுதான் அவருடைய வெற்றி. அது அங்கே எடுபடுது. இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவர் பேசின பேச்சுருந்தீங்களா, அது ஓட்டா மாதிரி இருக்குது. தாலி அறுத்துவான், இந்துக்கள் தாலி அறுத்து முஸ்லீம்ஸுக்கு கொடுத்துருவான், 2 எருமாடு இருந்தால் ஒரு எருமாடை கொடுத்துருவான், புல்டோசரை எப்படி யூஸ் பண்ணுறேன்னா யோகி கிட்ட கற்றுக்குவாங்க, முஸ்லீமுக்கு தனி பட்ஜெட் போட்டுருவான், கிறிஸ்டின் இந்தியன் கிரிக்கெட் டீம் பூரா முஸ்லீம் வந்துடுவான். இப்படிலாம் வெளிப்படையாக நாளும் பொழுதும் 40 நாள் வந்து முஸ்லீம்ஸுக்கு எதிராக பேசின ஒரு மனிதனை 240 சீட்டு கொடுத்து நீங்கள் மறுபடியும் உட்கார வைக்கிறீங்க. அங்கேயே தோற்று போச்சு எல்லாம். இந்த இந்துத்துவ அரசியலை இந்திய அரசியலின் மையப்புள்ளியாக மீண்டும் சொல்லுகிறேன் அவர் கொண்டு வந்திருக்கிறார். பிரதான கட்சிகள் எல்லாரும் அதை பின்பற்றக்கூடிய நிர்பந்தத்திற்கு இன்று உந்தி தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இது அவருடைய மிகப்பெரிய வெற்றி. ஆகவே வாக்கு வங்கி அரசியலில் மிக மிக பலவீனமாக இருந்தார் ஆர்எஸ்எஸ். 1980 2 சீட் இன்றைக்கி எங்கே வந்து நிற்கிறாங்க? அவர்களை பொறுத்தவரையில் அடுத்த ஆண்டு 100 ஆண்டு விழாவை கொண்டாட இருக்கிறார்கள். அவங்க அஜெண்டா வந்து பெரிய அளவில் நிறைவேறி கொண்டு இருக்கிறது என்பதுதான் உண்மை. 1980 கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து 3 விஷயங்கள் நாம் அடிக்கடி பேசியிருக்கிறோம். 370 நீக்கிறது, அயோத்தியா, ராமர் கோயில், பொது சிவில் சட்டம் 2 நிறைவேற்றிட்டாங்க. 3வது அங்கங்கே நிறைவேற ஆரம்பிச்சிருக்கு. இஸ்லாமியர்களுக்கு சீட்டு கொடுக்கறத பற்றி எல்லா கட்சிகளுமே வந்து கவலைப்படுறாங்கன்னா அது இந்துத்துவாவின் வெற்றி. திமுகலாம் முஸ்லீம்ஸுக்கு சீட்டு கொடுக்கறது குறைஞ்சிருக்கு இல்லைங்க. ஆகவே நீங்கள் நான் சொல்கிறது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் நுட்பமாக கவனிக்கணும். அதாவது இது வந்து சில பேர் வந்து இதை பார்த்துட்டு உள்நோக்க முடியவர்கள் அவர்கள். இருந்தாலும் நான் வந்து சந்தேகம் உள்ளவர்களை, மனசாட்சி உள்ள சந்தேகம் உள்ளவர்களுக்குடைய தெளிவுக்காக தான் இதை நான் சொல்லுகிறேன். நான் வந்து ஆர்எஸ்எஸ் ஆதரிக்கிறேன், சங்கியா ஆதரிக்கிறேன் அப்படிலாம் யாருக்காவது தோன்றலாம் இந்த மாதிரியான பேச்சுக்களை பார்த்து. அல்ல, கண்டிப்பாக அல்ல, நிச்சயமாக அல்ல. செக்யூலர் பர்சனாக மத சார்பற்றவனாக இருக்கும் வரையில் தான் நான் மனிதன், இல்லை என்றால் அந்த நிமிடமே நான் மரித்து போனேன் என்ற அர்த்தம். நான் அவ்வளவு தெளிவாக இருக்கேன். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, நான் சில நிமிடங்களுக்கு முன்பு சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தில் நமக்கு அதிதீவிரமான ஒரு நிலைப்பாடு இருக்குன்னா, நான் தனிநபரை கூட ஒதுக்கிடுறேன். அதனால தான் விஷயம்னு சொல்கிறேன். ஒரு இண்டிவிஜுவல்னு சொல்லலை, ஒரு மனிதர்னு சொல்லலை, ஒரு விஷயம்.
ஒரு விஷயத்தில் நமக்கு அதிதீவிரமான ஒரு நிலைப்பாடு இருக்குன்னா அது எதிர்நிலைப்பாடாக இருக்கும் போது குறிப்பாக அந்த விஷயத்தை புரிந்து கொள்வதில் அதோட உண்மையான பலவீனம் என்ன என்பதை புரிந்து கொள்வதில் நம்முடைய அறிவு கண்களை இது மறைத்து விடுகிறது. அதுதான் மோடி விஷயத்தில் இங்கே இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டிலலாம் பலருக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று நான் கருதுகிறேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சார், இப்போ வந்து இன்னும் ஒரு 6 மாதத்தில், அதை 100 நாட்களில் நீங்கள் குறிப்பிட்றீங்க. 100 நாட்களில் வந்து அவர் வந்து 6 மாதம் அதிகங்க. 6 மாதம் அதிகம். ஓகே, 100 நாள் சொல்கிறேங்க. 100 நாள் திட்டங்க அது. 100 நாள் திட்டத்தில் அவர் வந்து நான் வந்து இன்னும் வீக்காக இல்லை அப்படிங்கிறத நிரூபிப்பார் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் இந்த முறை வந்து அவரை நிரூபிக்கிறதுக்கு சமுதாயத்தில் மிகப்பெரிய இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. இந்த நீட் எக்ஸாம்ஸு, தேசிய தேர்வு முகமை செஞ்ச பல குளறுபடிகள் எல்லாத்துலேயும் சரி, யூஜிசிலேருந்து எல்லாத்துலேயும் செஞ்ச குளறுபடிகள் ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இதை தாண்டி மற்ற பகுதி சார்ந்த ஒவ்வொரு மாநிலம் சார்ந்த ஒரு பெரிய இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. இந்த இஷ்யூஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இது கூடவே ஒரு வலிமையான எதிர்க்கட்சி 233 அப்படிங்கிற ஒரு வலிமையான எதிர்க்கட்சி இருக்கு. அவங்களோட ஃபோர்ஸும் இப்போ எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. அதனால ஒரு கிரவுண்ட் அவங்களோட ஒரு பதட்டமும் ஒன்று இருக்கு. இப்போ இது ரெண்டுமே சேர்ந்து மோடியுடைய அந்த ஆட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது எந்த அளவுக்கு எதிர்க்கட்சிகள் வந்து இனோவேட்டிவாக கொண்டு போறாங்கன்றதை பொறுத்தது. நீங்க சொல்றதை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. அவருடைய முதல் 2 ஆட்சி காலங்களில் இல்லாத அளவுக்கு இந்த ஆட்சி காலத்தில் சவால்கள் இருக்குது. குறிப்பாக மாணவர்கள் விஷயத்தில் நீட்டு பிரச்சனை எல்லாம் ஏற்பட்ட அட்டூழியங்கள். ஏன்னாங்க இந்த 10 வருஷத்தில் இந்த நுழைவுத் தேர்வில் கிட்டத்தட்ட வந்து எத்தனையோ கணக்கில் அடங்காத பேப்பர் லீக்ஸ் நடந்திருக்கு. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இளைஞரோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. இவன் புதுசாக சட்டத்தை ஏற்றுறான். பேப்பரை லீக் பண்ணால் தூக்கு தண்டனை, ஆயுள் தண்டனை. மடத்தனமாக இல்லை, பேப்பர் லீக் பண்ணால் ஆயுள் தண்டனை கொடுப்பியா? இது கடுமையான சட்டங்கள் என்றைக்குமே குற்றங்களை குறைச்சது இல்லை. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இவங்க புத்தி பூரா வந்து போலீஸ் ஆக்ஷன் மூலமாக இதை குறைச்சிடலாம் தான். போலீஸ் ஸ்டேட்டாக இந்தியாவை மாற்றிக்கிட்டு இருக்குது. மாற்றினது தான் மோடியோட ஒரே சாதனை. பிரச்சனையோட மூளை வேறு தேடி அவங்க போகிறதே கிடையாதுங்க. நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன். அதாவது வந்து அந்த ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக எதிர்க்கட்சிகளுக்கு இருக்குது. பிரச்சனைகள் அதிகமாக மாறிக்கிட்டு இருக்குது. எதிர்க்கட்சிகள் 2 விஷயம். ஒன்று, ஒற்றுமையுடன் இதை முன்னெடுக்கணும். 2வது, இன்னோவேட்டிவாக புதுமையான போராட்ட முறைகளை கையாளணும். மோடி ஒன்றும் தோற்கடிக்கப்பட முடியாத சக்தி கிடையாது. மோடியும் தோற்கடிக்கப்படக்கூடிய சக்தி தான். அது எதிர்க்கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய புத்தி சாதுரியம், அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒற்றுமை, மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு அவங்க பிரச்சனைகளை எடுத்துகிட்டு போகிறாங்க, இவற்றை பொறுத்தது. நீங்கள் சொல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். கூட ரொம்ப முக்கியமான ஒரு முக்கிய தலைவர், இந்திய கூட்டணி முக்கிய தலைவர் இருக்குது அரவிந்த் கெஜ்ரிவால். சிறைக்குள்ள ரொம்ப கடுமையான நெருக்கடி சந்திச்சுட்டு இருக்காரு. இப்போ ஏற்கனவே வந்து இடியால் கைது செய்யப்பட்டவர், இப்போ சிபிஐயில் கைது செய்யப்பட்டிருக்காரு சிறைக்குள்ளே. அந்த விஷயம் ரொம்ப டைட்டாக போயிட்டுருக்கு. இப்போ அந்த சப்ஜெக்ட்ஸ் எப்படி பார்க்கலாம்? இல்லை, அது ரொம்ப மோசமான. மோடி அரசு வந்து உச்சகட்ட சர்வாதிகார பாதையில் போகிறது. ஒரு பெயில் கொடுத்தோன்னா அதை தடுக்கிறதுக்கு ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஓடுறாங்கன்னா இது எவ்வளோ ஒரு கேடுகட்ட அரசுன்றதை புரிஞ்சுக்கலாம். ஹைகோர்ட் ஜட்ஜஸும் வந்து கீழமை நீதிமன்றங்களுக்கு இருக்க மனசாட்சி கூட ஹைகோர்ட் ஜட்ஜஸுக்கு இல்லாமல் ஸ்டே பண்ணுறாங்க. அது ரொம்ப ரொம்ப அவலமான ஒரு போக்கு. அவரை ரிலீஸ் பண்ணிவிட்டோம் சுப்ரீம் கோர்ட்டுன்னு தெரிஞ்சு தான் நேற்று நைட்டு 9 மணிக்கு அவர் சிபிஐ அரெஸ்ட் பண்ணுது. இது எமர்ஜென்சியை பற்றி பேசக்கூடிய மோடி கெஜ்ரிவால் விஷயத்தில் என்ன பதில் சொல்ல போகிறார்? எமர்ஜென்சி கொடுமையானது, இந்திய வரலாறின் கருப்பு பக்கம் எமர்ஜென்சி. ஆனால் அதை பற்றி பேசுவதற்கான தகுதியோ அருகதையோ மோடிக்கு கிடையாது. ஏன்னா இந்திரா காந்தி அந்த குறிப்பிட்ட 21 மாத காலத்தில் கொடுங்கோலியாக இருந்தார். அதற்கு பிறகு அவர் அப்படி இல்லை. வெளிப்படையாக மன்னிப்பு கேட்டார். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி மன்னிப்பு கேட்டது. 50 வருஷமாக நடந்த இழுத்து வச்சு பேசுகிற மோடி இன்றைக்கி அணுதினமும் எமர்ஜென்சியோட 49வது நினைவு நாள் நேற்று 9 மணிக்கு போய் கெஜ்ரிவாலை சிறையில் வச்சு ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர், இந்திரா காந்தி கூட எமர்ஜென்சியில் பண்ணலங்க, சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் அதை அரெஸ்ட் பண்ணுறாருன்னா மோடிக்கு என்ன தகுதி இருக்கிறது எமர்ஜென்சியை பற்றி பேசுவதற்கு? இது அப்பட்டமான சர்வாதிகாரம். கெஜ்ரிவால் விஷயத்தில் மோடி அரசு காரியங்கள் செயல்பாடுகள் வந்து அப்பட்டமான சர்வாதிகாரம். இது இந்திய மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். மோடியோட இந்த 3.0 எதை நோக்கி நகருதுங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் சார். மிக்க நன்றி. நன்றி சார்.